கோடை விழாவை முன்னிட்டு அங்கு வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை பொதுவாக எவ்வளவு இருக்கிறது, இன்று கூட்டமாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், அது குறித்த விவரங்கள்? நிச்சயமாக ஜெனிஃபர், மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் நிலவும் இதமான காலநிலையை கண்டு மகிழவும், வார விடுமுறையை கொண்டாடி மகிழவும் சுற்றுலா பயணிகளின் வருகையானது சற்று இன்று அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள பிரையன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியின் 3வது நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் வருகையானது சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. மேலும் பல வண்ணங்களில் பல வகைகளில் பூத்துள்ள வண்ண மலர்களை கண்டு ரசித்தும், கோடை விழாவில் நடைபெறவுள்ள பரதநாட்டியம், சாக்கு போட்டி, விதமான சைக்கிள் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை கண்டு மகிழவும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பூங்காவில் மாடப்பகுதியில் அதிக அளவில் காணப்படுகின்றனர். இதனிடையே நம்மிடம் வந்துள்ள சுற்றுலா பயணிகளிடம் அவங்களுடைய வருகை எவ்வாறு இருந்தது, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் எவ்வாறு காலநிலை நிலவுது மற்றும் அவங்க பூங்கால என்னென்ன கண்டு ரசிச்சாங்க அப்படின்றத குறித்தும் இப்ப கேட்க இருக்கோம். மேடம், எங்க இருந்து வரீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து வரோம் சார். ஆக்சுவலாக வீக்கெண்ட்காக பிளான் பண்ணி வந்த கொடைக்கானல். இங்கே ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட். இது ஆக்சுவலாக ஃப்ளவர் ஷோ சொல்லியிருந்தாங்க. 3rd டே ஃப்ளவர் ஷோ ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் பீகாக் மாதிரி அங்கே டிஃப்ரெண்ட் பால்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நிறையா கல்ச்சுரல்ஸ் வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார், நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன். இந்த மலர்கள் கண்காட்சி 3வது நாள் நடைபெறுது, எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காண்டி வந்திருப்போம். நீங்கள் எங்கே சார் வரீங்க? நான் பழனியிலிருந்து வரேன் சார். ஓகே, எல்லாமே நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது. நீங்கள் எங்கே இருந்து சார் வரீங்க? மலர்கள் கண்காட்சி எப்படி பார்க்குறீங்க? சென்னையிலேருந்து வரோம். நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. அப்போ வாங்க. கொடைக்கானல் நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள பிரையன் பூங்காவில் நடைபெற்று வரும் 3வது நாள் மலர் கண்காட்சியை காண மலர் கண்காட்சி ஆரம்பித்த முதல் நாளில் 5000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும், 2வது நாளில் 6000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும், 3வது நாளான இன்று இதற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என பூங்கா நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அதே போல மாவட்ட நிர்வாகத்தால் காலை 7 மணிக்கு பூங்கா திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த அறிவிப்பினை வரவேற்பாக பார்க்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜாஃபர் சாதிக்.